ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணல, அதனால நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் என்னோட இவிஎஸ் போர்ஷனில் ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை பற்றி படித்தேன். அதை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் கெஜாலி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. பாலைவனமாக இருந்த அந்த கிராமத்தில் கெஜ்ரின்ற ட்ரீ மட்டும் அதிகமாக வளர்ந்து வந்ததுனால அந்த கிராமத்தோட பேரே கெஜாலி அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த ஊர்ல பிஷ்னாய்ஸ் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், அதனால மரங்கள் எல்லாத்தையும் கடவுளா பார்த்தாங்க. அப்போ மார்வாரோட ராஜாவா இருந்த அபய் சிங் அவரோட கோட்டையை கட்டுறதுக்கு மரங்கள் தேவை, அதனால அவரு கெஜாரி மரங்களை வெட்டிட்டு வர சொல்லி ஆணையிட்டார். ராஜாவோட ஆணையை நிறைவேற்றன்னு போன மந்திரி கிரிவர் பந்தாரிய மக்கள் எல்லாரும் மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எதிர்த்து நின்ன அமிர்தா தேவியும் அவங்களோட 3 குழந்தைங்களையும் வெட்டிட்டு மந்திரி மரங்களை வெட்டுறதுக்கு உத்தரவிட்டாரு. இப்படியே 360 பிஷ்னாய்ஸ் மக்களை வெட்டிட்டாங்க. இது பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா இந்த ப்ராசஸையே நிறுத்திட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த டேட் செப்டம்பர் 11, 1730. அந்த கெஜாரி மசாக்கரில் 363 பிஷ்னாய்ஸ் இறந்த அவங்களோட ஞாபகார்த்தமாக ஜோத்பூரில் இன்னும் அவங்களோட மெமரியம் இருக்குது. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிஷ்னாய்ஸ் மாதிரி நம்மளும் போய் மரத்துக்காக சாக தேவையில்லை. அந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை நீங்கள் என்னோட நியூ இயர் மெசேஜாகவும் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா இருங்க. நீங்களும் 2024க்கு பாய் சொல்லிட்டு 25க்கு வெல்கம் சொல்லுங்கள்.